Hi friends, welcome back to our channel My CCTV. இப்போ இந்த My CCTVல நம்ம ஒரு கேமராவை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். ஆனா அந்த கேமராவை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பத்தி உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறேன். சோ என்னுடைய பேர் பாத்தீங்கன்னாக்கா அஃப்ரித். நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் செங்கத்துல இருக்கிறேன். சோ செங்கத்துல தான் நம்மளுடைய ஷாப் லொகேட் ஆயிருக்கு. இப்போ நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா ஒரு கேமரா பத்தி பார்க்க போறோம். அந்த கேமரா என்ன கேமரானாக்கா ThinkWheel பிராண்டோடைய இன்டோர் டூவல் லென்ஸ் வைஃபை கேமரா. சோ இந்த கேமராவுடைய பிரைஸ் எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ரேட்ல, அதாவது இப்போ போர் நடந்துட்டு இருக்கு. சோ அதனாலே கேமராவுடைய பிரைஸ் பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் உடைய பிரைஸ் எல்லாம் ஹைக் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் நான் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த கேமராவை ஜஸ்ட் 2300 rupeesக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவேன். அதுவும் செங்கத்துல மட்டும். தட் மீன்ஸ் செங்கத்துல மட்டும்னாக்கா செங்கத்துல இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் இல்லாம ஜஸ்ட் 2300 rupeesக்கு மட்டும் நான் இந்த கேமராவை உங்களுடைய பில்டிங்ல போட்டு இதே செங்கம் அவுட் சைட் புதுப்பாளையம், சிங்காரப்பேட்டை, ஊத்தங்கரை, மண்மலை, இறையூர், சோ இந்த மாதிரி ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் நான் கேட்பேன். ஏன்னாக்கா நம்ம இங்க இருந்து டிராவல் பண்ணி வந்து அங்க போடுறோம் அப்படிங்கறதுனால. சோ செங்கத்துக்குள்ள மட்டும் இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் கிடையாது, சரிங்களா? சோ ஓகே, இந்த வைஃபை கேமரால, அதாவது ThinkWheelோட இன்டோர் டுவல் லென்ஸ் கேமரால நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்னன்னு ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கேமராவை உங்களுடைய பில்டிங்ல போடணும் அப்படின்னாக்கா ஒரு வைஃபை ரவுட்டர் இருக்கணும். வைஃபை ரவுட்டர் இருந்தா வைஃபை மூலியமாக இது பேர் பண்ணிக்கும். ஒருவேளை உங்களுடைய பில்டிங்ல வைஃபை ரவுட்டர் இல்ல அப்படின்னா சிம் கார்டு ரவுட்டரை போட்டுக்கலாம். சிம் கார்டு ரவுட்டரை போட்டு அதுல இருந்து இன்டர்நெட்டை இதுல பேர் பண்ணிக்க முடியும். சோ உலகத்துல நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க போட்ட அந்த லொகேஷன்ல என்ன நடக்குதுன்னு லைவா உங்களுடைய மொபைல்ல பாத்துக்க முடியும். சோ ஒவ்வொரு மெமரி கார்டுடைய கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி எத்தனை டேஸ் ரெக்கார்ட் ஆகும் சொல்லி இப்போ உங்களுடைய டிஸ்பிளேல ஷோ ஆயிட்டு இருக்கும். அதை நீங்க பவுஸ் பண்ணி பாத்துக்கலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த கேமராவை அன்பாக்ஸ் பண்ணி இதுல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி பாத்துடலாம். சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ThinkWheel பிராண்டோடைய இன்டோர் கேமரா, வைஃபை இன்டோர் கேமரா அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது டுவல் லென்ஸ். இப்போ நம்ம அன்பாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓபன் பண்ண உடனே கேமரா ஃப்ரண்ட்ல இருக்கு. கேமரா இது கூட பாத்தீங்கன்னாக்கா கேமராவுடைய அடாப்டர் அண்டு வால் மவுண்ட், இதுக்கான ஸ்க்ரூஸ் இது கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம கேமரா பத்தி பார்த்துடலாம். ஸோ பாருங்க, டுவல் லென்ஸ் கேமரா. இது வந்து ஃபிக்ஸ்டு, இந்த லென்ஸ்ல ஃபிக்ஸ்டு இருக்கு, பிளஸ் இது ரொட்டேஷன். இப்போ பாருங்க. ஸோ ThinkWheel பிராண்டோடைய டுவல் லென்ஸ் இன்டோர் கேமரா. இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினாக்கா நைட் விஷன் மோட்லயும் ஒர்க் ஆகும். அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்ல அங்க கேமரா இருக்குன்னே தெரியாது நைட் நேரத்துல. இல்ல எல்இடி ஆன் பண்ணணும் அப்படின்னாக்கா எல்இடி ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பகல் நேரத்துல எப்படி கலரா தெரியுமோ அதே மாதிரி ராத்திரி நேரத்திலயும் நம்மளுக்கு கலரா. ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட் இல்ல கலர் மோட். ரெண்டு ஆப்ஷன் நைட்ல ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ அடாப்டரை போட்டாச்சு. இப்போ கேமரா ஆன் ஆகும். Please wait. TF card detection normal. ஸோ ஓகே, இப்போ கேமரா ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை மொபைல்ல கனெக்ட் பண்ணி நம்ம வியூ பார்த்துக்கலாம். மேலே இருக்கிறது ரொட்டேஷன், கீழே இருக்கிற லென்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸ்டு. இதுல இன்பில் ஸ்பீக்கரும் இருக்கு. 2-way ஆடியோ, அதாவது நாம கேமரா முன்னாடி என்ன பேசுறோம்னு சொல்லி மொபைல்ல லைவா கேட்க முடியும் ஆடியோ. அதே மாதிரி நம்ம மொபைல்ல இருந்து கேமரா மூலியமாக கேமரா முன்னாடி யார் நிக்கிறாங்களோ அவங்க கிட்டயும் பேச முடியும். ஸோ இதுல 2-way ஆடியோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உள்ள வந்துட்டோம், ரிஜிஸ்டர் பண்ணி. இப்போ நம்ம கேமராக்குள்ள போலாம். சோ இப்போ பாருங்க, மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா PT செட் லென்ஸ், அதாவது ரொட்டேஷன் லென்ஸ். கீழே இருக்கிறது ஃபிக்ஸ்டு லென்ஸ். இப்போ நம்ம PT செட் அந்த ஆப்ஷனை டச் பண்ணி கேமராவை ரொட்டேட் பண்ணலாம். ஸோ பாருங்க கேமரா எந்த அளவுக்கு ரொட்டேஷன் ஆகுதுன்னு. இப்போ நான் மறுபடியும் என்ன பண்றேன், லெஃப்ட் சைடில் ரொட்டேட் பண்றேன். பார்த்தீங்களா? டவுனு, மேலே அப்பு. ஓகே, ஓகே, PT செட்டு. இதில் என்ன ஆப்ஷன்னாக்கா நம்ம இது பெருசு பண்ணிக்க முடியும். இப்படி இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸ்டு லென்ஸு, இது 3 அதாவது நம்ம ரொட்டேஷன் லென்ஸு. இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம்னாக்கா இந்த லென்ஸு சின்னதாகிடு, ஃபிக்ஸ்டு லென்ஸு பெருசாக தெரியும். நம்மளுக்கு இப்படி ஜூம் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இப்படி ஜூம் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம். ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வால்யூம் கேட்டுக்கலாம். ஹலோ 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 ஓகேங்களா? இதில் சைலண்ட் ஆப்ஷனும் இருக்குது.
எந்த லென்ஸ் வேணுமோ அந்த லென்ஸ் பெருசு பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரீன்ஷாட்டு. லைவாக நீங்கள் பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு நடக்குதுனாக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இது ஸ்க்ரீன் ரெக்கார்டு. ஓகே, ஸ்க்ரீன் ரெக்கார்டு. இது மைக். ஹலோ, இப்போ நான் பேசுறது கேமரால கேக்குது பாருங்க. ஓகே, அண்டி இதுக்கு கீழே ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அல்ட்ரா ஹெச்டி. ஸோ இதில் வந்து 3 டைப் ஆஃப் குவாலிட்டி இருக்குது. அல்ட்ரா ஹெச்டி, ஸ்டாண்டர்டு, அடாப்டிவ். அடாப்டிவ்னாக்கா லோ குவாலிட்டியில் உங்களுக்கு வியூ தெரியும். ஸ்டாண்டர்ட்னாக்கா ஒரு மீடியம் குவாலிட்டியில். அல்ட்ரா ஹெச்டினாக்கா 180 பிக்சல் ஹெச்டி வியூ தெரியும். அண்ட் இதில் இன்டெலிஜென்ஸ் டிடெக்ஷன் இருக்குது. இதில் மோஷன் டிடெக்ஷன், ஹியூமன் டிடெக்ஷன், ஹியூமன் ஃப்ரேமு, பர்சன் ட்ராக்கிங். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பர்சன் ட்ராக்கிங் ஆனில் இருக்குது. நம்ம இங்கேருந்து அங்கேருந்து இங்கே மூவ் பண்ணோம்னா அந்த இது வந்து திரும்பும். பாருங்கள், நான் ஒன்றுமே பண்ணல, அப்படி திரும்புது பாருங்கள். அம்மா கொஞ்சம் இப்போ பாருங்கள், நான் கை இப்படி தான் வச்சுருக்கேன். ஒரு கையில் ஃபோனு, ஒரு கை இப்படி மேலே தூக்கியிருக்கிறேன். நான் பிடி செட்டை கண்ட்ரோல் பண்ணலை. அது என்னையை ட்ராக் பண்ணுது. நான் எங்கே போகிறேன்னு சொல்லி என்னையை ட்ராக் பண்ணுது. ஓகேங்களா? இதுதான் பர்சன் ட்ராக்கிங். ஸோ இதில் மோஷன் ட்ராக்கிங், பர்சன் ட்ராக்கிங், ஹியூமன் டிடெக்ஷன், ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. தேவைப்பட்ட ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லைனாக்கா ஆஃபில் வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெமரி கார்டு. இதில் நம்ம மெமரி கார்டு போட்டுக்கிறோம் 128 GB. ஸோ இதில் டைம் காட்டும். எந்த டைமில் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கணுமோ அந்த டைமில் என்ன நடந்தது சொல்லி மெசேஜில் பார்த்தீங்கன்னாக்கா மோஷன் டிடெக்ஷன், அதாவது ஏதோ ஒரு மூவ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன ஆன் பண்ணி வைக்கிறீங்களோ அதுக்கான மெசேஜ் வந்துடும். அதாவது ஹியூமன் டிடெக்ஷன்னாக்கா ஹியூமன் டிடெக்ஷன் ஒரு மெசேஜ் வரும். அந்த கேமராக்கு முன்னாடி, அந்த லென்ஸுக்கு முன்னாடி யாராச்சும் போனாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மொபைலில் மெசேஜ் வந்துடும். மோஷன் ட்ராக்கிங், யாராவது இப்போ லைவாக கேமரா முன்னாடி நடந்துட்டுருக்குறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். இந்த மாதிரி கேமரா முன்னாடி யாரும் நடந்து போயிட்டுருக்காங்க, யாருன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? மெசேஜஸில் பார்த்துக்கலாம். அண்ட் இதில் க்ளவுட் ஸ்டோர் இருக்குது. க்ளவுட் ஸ்டோர் மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ க்ளவுட் ஸ்டோர் நம்மளுக்கு தேவையில்லை. அண்ட் இதில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுறேன். நைட் டைமில் அது யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நைட் விஷன் ஆன் ஆகிடும். லைட்லாம் ஆஃப் பண்ணால் தான் ஆன் ஆகும். லைட்லாம் ஆஃப் பண்ணி இது வந்து இருட்டாக இருக்கிற சமயத்தில் வந்து உங்களுக்கு நைட் விஷன் தெரியும். இப்போ பகல் வெளிச்சம், ஸோ அதனால் தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதில் வந்து நைட் விஷன் ஆப்ஷன் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில், அதாவது கேமரா இருட்டில் இருக்குன்னே தெரியாது, ஆனால் நல்லா ரெக்கார்ட் பண்ணும். யார் வரா யார் போகிறான்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணும். ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரெக்கார்ட் ஆகும். ஓகேங்களா? கண்டினியூஸ் லைட்டிங், இந்த லைட்டிங் போட்டிங்கனாக்கா நைட் நேரத்துலையும் கலர்ஃபுல்லாக தான் தெரியும் நம்மளுக்கு. ஸோ எந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இமேஜ் ஃப்ளிப்பு எதுக்கு போட்டுருக்குறாங்க அப்படின்னாக்கா தலைகீழாக தெரியுது பார்த்தீங்களா? இதை நீங்கள் கேமராவை தலைகீழாக ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது, இப்போ இந்த கேமராவை தலைகீழாக ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது இந்த இமேஜ் ஃப்ளிப் உங்களுக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், கேமராவை நான் தலைகீழாக பிடிச்சிருக்கிறேன். தலைகீழாக ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இமேஜ் ஃப்ளிப்பு. ஸோ நீங்கள் தரையில் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா மறுபடியும் இமேஜ் ஃப்ளிப் போடுங்க, டோன்ட் ஃப்ளிப்புன்னு போடுங்க. இப்போ நீங்கள் தரையில் இப்படி நேராக வைக்கிறீங்கனாக்கா அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த திங்க்வில் டுவல் லென்ஸ் இன்டோர் வைஃபை கேமரா உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனாக்கா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் நீங்கள் திங்க்வில் டுவல் லென்ஸ் அப்படின்னு போட்டாலே நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். அண்டு நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னது தான், இந்த கேமராவுடைய ப்ரைஸ் 2300 ரூபாய். செங்கத்தில் மட்டும் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், அவுட் ஆஃப் செங்கத்தில் சர்வீஸ் சார்ஜஸ் வாங்கப்படும். அண்ட் இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த கேமராவுடைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மை சிசிடிவி கேமராஸ்.